தோழர்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று கரூரில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கண் கலங்கியிருப்பாங்க. இந்த கரூர் விஷயத்தை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசலாம், மாற்றுக்கருத்து இல்லை. நான் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் ஒரு முக்கியமான சில விஷயங்கள் மட்டும் இந்த வீடியோவில் பேசணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்பர் 1. நம்பர் 2, இப்போ இடைத்தேர்தலுக்கு நீதிமன்றம் ஏதோ தடை போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. ப்ரோ, இடைத்தேர்தலை நோக்கி தான் நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கோம், அப்போ தான் நம்ம பெரும்பான்மையை நோக்கி நகர முடியும். இப்படி தடை போட்டிருக்காங்களே, இது என்ன கதை, என்ன நடந்தது நீதிமன்றத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். 3வது ஃபைனலான ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இருக்காங்கல்ல, சாட்டையை சுழட்டியிருக்காங்க. தாவேக்கா தொண்டனா பெருமையாக கேமரா முன்னாடி சொல்கிற ஒரு இன்சிடெண்ட்டை, அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். 3 மிக முக்கியமான செய்திகள் ஒன் பை ஒன்னாக தெளிவாடமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் தோழர்களே, இந்த கரூர் இன்சிடெண்ட்டில் முதலமைச்சர் விஜய் அவர்களோட நேத்திய பேச்சு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அந்த வாகனத்தில் நின்று பேசினார், திமுக பிளாஸ்ட் பண்ணார், ஒரு பக்கம் செந்தில் பாலாஜியை பயங்கரமாக கலாச்சார், ஏவா வேலு ஒரு பக்கம் கலாச்சாரம்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, ஏகப்பட்ட டைமென்ஷன் இருக்குது. நீங்கள் எல்லாருமே இந்த பேச்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேச்சுப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை ரசிச்சிருப்பீங்க, மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் எனக்கு இந்த பேச்சில் 3 இடத்துல மட்டும் ஒரு விஷயத்தை பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த கரூரில் நடந்த சம்பவத்துக்கு ஒரு நினைவு தூணை நான் வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை அங்கே கொடுத்துருப்பாங்க. நினைவு தூண் வைக்கணும்னா அது எவ்வளோ தூரம் அவரை பாதிச்சிருக்கும். இவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாரு, இவர் ஓடி போயிட்டாரு அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. இன்றைக்கி நினைவு தூள் வச்சு இந்த இடத்துல இந்த இன்சிடெண்ட்டு வேறு எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் வேறு எந்த ஒரு அரசியல் கட்சியுமே இனிமே வருங்காலத்தில் யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறத நினைவூட்டும் வகையில் ஒரு நினைவு தூண் அங்கே அமைப்பேன்னு சொல்லும் போதே நான் ஒரு மாதிரி உடஞ்சிட்டேங்க. இது முதல் விஷயமா. 2வது மிக முக்கியமான விஷயம், ஆக்சுவலாக அவர் ஒரு மேட்ரு ஒன்று சொல்லுவார். இப்படி தாங்க இந்தந்த ஊரில் பேசிட்டு இந்த மாதிரி போயிட்டு இருந்தேன், அப்படியே நான் நாமக்கல்லில் பேசிட்டு அப்படியே நான் கரூரை நோக்கி வரும்போது போலீஸ்காரங்களே என்னை உள்ளே கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ நீங்கள் தெரிலங்க, இங்கே நடந்தது சூழ்ச்சி, என்னை உள்ளே கூப்பிட்டு வர்றாங்க. உள்ளே கூப்பிட்டு வந்து இங்கே இவ்வளோ க்ரௌட் இருக்குலாம் எனக்கு தெரியாதுங்க, உள்ளே கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வரும்போது நான் அப்படியே நம்பிட்டேங்க, அவங்கள நம்பிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார் பாருங்களேன். எனக்கு அதெல்லாம் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. சரி, அந்த மனுஷன் எவ்வளோ தூரம் போலீஸ்காரங்களை நம்பியிருப்பாங்க. அவரே நியாயமாக கேள்வி கேட்டிருப்பார். நாங்கள் பர்மிஷன் கேட்ட இடம் தப்பு, நாங்கள் லேட்டாக வந்துட்டோம், அந்த மாதிரி 10 குறை எங்கள் மேலே இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறபடியே நாங்கள் ஒத்துக்கிறோம். ஒரு பேச்சுக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் தான் போயிருக்கோம், காவல்துறையிட்ட எந்த அனுமதி கேட்டிருக்கோமோ அந்த நேரத்தில் தான் அந்த கூட்டம் அங்கே நடக்குது, லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாருமே எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அங்கே இவ்வளவு க்ரௌட் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறத காவல்துறைக்கு தெரியும் போது காவல்துறை ரத்து பண்ணியிருக்கலாம்ல. நீங்கள் எப்போ வேணால் எந்த கூட்டத்தை வேணால் ரத்து பண்ணலாம்ல, ஏன் நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க, ஏன் அதை பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டார் பாருங்களேன். இதுதான் இங்கே மிக முக்கியமானது. இன்னொன்று அப்படியே எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, அரசு பணி கொடுக்கக்கூடாது. இன்னும் நிறைய பேருக்கு இதில் மாற்றுக்கருத்து இருக்குங்க. எனக்கு இந்த விஷயம் புரியவே இல்லை. ஆல்ரெடி இதை பற்றி நம்ம பேசிட்டோம், மீண்டும் ஒரு முறை ஏன் நான் தெளிவுபடுத்த தேவை இருக்குன்னா, நிறைய பேருக்கு இதை பார்த்தா கோவம் வருது. இப்போ ஸ்டெர்லைட் ஆலை இருக்குல்ல, 17 பேர் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் அவங்க அதிமுக ஆட்சி காலத்தில் பாதிக்கப்பட்டாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு திமுக ஆட்சி வரும்போது அவங்களுக்கு அரசு பணி போட்டு கொடுத்தாங்க. 17 குடும்பம். அந்த 17 குடும்பத்துக்கு அரசு பணி போட்டு தரும்போது யாருமே எந்த எதிர்ப்புமே செய்யலையே. எல்லாரும் அமைதியாக தானே இருக்கீங்க. இன்னைக்கு மிக கடுமையாக எதிர்க்கிறாங்க, மிக கடுமையாக பேசுகிறாங்கல்ல. அன்னைக்கு ஏன் திமுக பண்ணும்போது எல்லாருமே அமைதியாக இருந்தாங்க? ஏன் அந்த விஷயத்தை திமுக பண்ணிச்சு? அந்த சமயத்தில் அதிமுக ஆட்சி இந்த போராட்டத்தை சரியாக கையாளல, அரசோட தோல்வி தான் இங்கே நடந்திருக்கு. அதனால அடுத்து வர்ற அரசு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தரணும், மனிதாபிமானத்தோட ஒரு முக்கியமான முடிவெடுக்கணும்னு சொல்லி தானே அரசு பணி போட்டு கொடுத்தாங்க 17 பேருக்கு. அதுவும் குரூப் சி குரூப் டி பணி தான் போட்டு கொடுப்பாங்க. நீங்கள் அந்த பணியிடங்கள்லாம் எடுத்து பாருங்களேன், எல்லாருமே அலுவலக உதவியாளர், நேர்முக உதவியாளர், இந்த மாதிரி பணியிடங்கள் தான் முழுக்க போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் 5 குடும்பங்கள் இருக்காங்கல்ல, 5 குடும்பங்கள் எங்களுக்கு பணி வேணான்னு சொல்லும்போது அவர் அந்த 5 குடும்பத்தை அப்படியே கண்டுக்காமல் ஓகே அப்படின்னு போலங்க. அந்த 5 குடும்பத்தை தனியாக கூப்பிட்டு, ஏன் உங்களுக்கு அரசு பணி தேவையில்லை, என்ன பிரச்சனை, என்ன பஞ்சாயத்துன்னு கேட்குறப்போ, இல்லைங்க எங்கள் குடும்பத்தில் 60 வயசுக்கு மேலே தான் எல்லோரும் இருக்காங்க, இல்லை என் குடும்பத்தில் நான் ஒருத்தன் ஆல்ரெடி அரசு பணியில் இருக்கேன், எங்களுக்கு அரசு பணி பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கும்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க. ஒரு குடும்பத்துக்கு மட்டும் 10 லட்ச ரூபா இழப்பீடு கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 31 குடும்பங்களுக்கு அரசு பணி போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த அரசு பணி கொடுக்கும்போது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வாங்குறவங்களுக்கும் மகிழ்ச்சி இல்லை,
கொடுக்குற அவருக்கும் மகிழ்ச்சி இல்லை. 2 பேரும் பரஸ்பரம் கண் கலங்கிட்டே தான் வாங்குறாங்க. ஏன் தெரியுமா? வாழ்க்கையை ஓட்டணுமே, உறவுகளை இழந்துட்டாங்க, என்ன பண்ணுறது என்ன செய்யறதுன்னு தெரியல. இதை ஏன் நம்ம பண்ணுறோன்னா, இந்த அரசு, அதாவது திமுக அரசு இந்த கூட்டத்தை காவல்துறைக்கு கரெக்டான பாதுகாப்பை வழங்கி இந்த கூட்டத்தை நடத்தி இருந்தால் இந்த கூட்டத்தில் இந்த இழப்பு நடந்திருக்காது. காவல்துறைக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியை அந்த அரசாங்கம் ஏற்றுக்காம நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மேலேயே எல்லாத்தையுமே தள்ளினாங்க. ஏன் காவல்துறையிட்ட அனுமதி வாங்குறோம்? இது ஒரு பொது நிகழ்வாக இருக்கும்போது இந்த பொது நிகழ்வில் பாதுகாப்பு அம்சத்துக்கு தான் காவல்துறையிட்ட அனுமதி வாங்குறோம். அந்த கடமையிலேருந்து காவல்துறை தவறுனதுனால தான் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. யார் சொல்லி இதற்கு தவறுனாங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் தவறுனாங்க. அதனால இந்த இன்சிடென்ட் நடந்தபோது அடுத்ததாக நம்ம ஆட்சி வரும்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரணா துணையாக நிற்கிறோம். அந்த வேலைனால நான் மறுபடியும் சொல்கிறேன், அவங்க வாழ்க்கை மூவ் ஆகும். எல்லாருமே எளிய வீட்டு பிள்ளைகள். நீங்கள் அந்த குடும்பம் ஒவ்வொருத்தங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். எல்லாம் பணக்கார வீட்டு குடும்பம்லாம் கிடையாதுங்க, கஷ்டப்படுற குடும்பம் தான். ஒவ்வொரு குடும்பத்தோட அந்த குடும்பங்கள் யார் என்ன ஏதுங்கிற ரிசர்ச்லாம் பின்னாடி பண்ணாங்க. அந்த சமுதாயத்தை வச்சு நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சமுதாயம் பார்த்து தான் கொடுக்குறீங்களான்னு அடுத்து கேட்பாங்க. எல்லாருமே கஷ்டப்படுற குடும்பம் தான். கஷ்டப்படுற குடும்பத்துக்கு இந்த அரசாங்கத்தோட போன அரசாங்கத்தோட தோல்வி காரணமாக இந்த அரசாங்கம் அந்த விஷயத்தை அரசு பணியை கொடுத்து தயவு செய்து எங்களை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்டிருக்காங்க. இங்கே அவ்வளோதான் நடந்திருக்கு, வேற எதுவும் இல்லை. இது நான் பேச வந்த முதல் விஷயம். இப்போ 2வது பிரதானமான விஷயம், இடைத்தேர்தல் என்ன ப்ரோ ஆச்சு? 31ஆம் தேதி வரைக்கும் இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிடக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதம் 31, அவ்வளோதான். இடைத்தேர்தலுக்கே தடையெல்லாம் கிடையாது. ஏன் இந்த விஷயத்துக்கு நீதிமன்றம் வந்திருக்காங்கன்னா, ஒரு 5 தொகுதியில் அந்த எம்எல்ஏக்கள் வந்து தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணாங்க. அதில் திருச்சி கிழக்கில் விஜயனா உட்பட மிச்ச 4 பேரை கனெக்ட் பண்ணி ஒரு 5 பேரை மையப்படுத்தி ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. ஸோ மொத்த இடைத்தேர்தலுக்குமே தடை கிடையாது. இந்த 5 தொகுதியில் மட்டும்தான் தடை கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த 5 தொகுதியில் வெற்றி பெற்றவங்களுக்கு எதிராக இவங்க வெற்றி செல்லாதுன்னு சொல்ல சொல்லி ஒரு தேர்தல் வழக்கை தொடுத்திருக்காங்க. திருச்சி கிழக்கில் இவரோட வெற்றி சரியில்லைங்க, அவரோட வெற்றி சரியில்லைங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் ஆல்ரெடி தேர்தல் வழக்கு நடக்குது. நீதிமன்றத்தில் ஆல்ரெடி இவங்களோட வெற்றியே செல்லாதுங்கிறப்போ ஒரு வழக்கு நடக்கும்போது இப்போ இவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க. நீங்கள் ஒரு இடைத்தேர்தல் நடத்துனீங்கன்னா இப்போ இங்கே ஒரு எம்எல்ஏ வருவார். அப்போ வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லும் போது அங்கே வேற யார் ஜெயிச்சிருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ 2 எம்எல்ஏ ஒரு தொகுதிக்கு வந்துருவாங்க. இது ஒரு அரசியல் சாசன பிரச்சனை. அதனால இப்போதைக்கு இடைத்தேர்தல் வேணாம், 31ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் விலாவாரியாக விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம். ஏன்னா எல்லா தரப்போட விஷயத்தையும் நாங்கள் கேட்க வேண்டியது இருக்கு. ஒரு பாஜகக்காரர் போடப்பட்ட வழக்கு தான், அவரோட தரப்பை கேட்டுட்டாங்க, அரசு தரப்பை கேட்டாங்க. அந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணாங்கல்ல, அவங்க தரப்பு அத்தனையுமே கேட்க வேண்டியது இருக்கு. தேர்தல் ஆணைய தரப்பு ஆல்ரெடி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, விலாவாரியாக எங்களுக்கு ஒரு தகவல் கொடுங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ஆல்ரெடி ஒரு விஷயத்தை நீதிமன்றத்தில் பதிவு செய்யும் போது விலாவாரியாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்கன்னா, சார் இவங்களாம் ராஜினாமா பண்ண பிறகுதான், ராஜினாமா வந்து இப்போ பண்ண பிறகுதான் தேர்தல் வழக்கே தொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற வாதத்தை நீதிமன்றத்தில் முன் வச்சாங்க. எங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக வேணும், அதுக்கான ஒரு டைம் தேவைப்படும். அந்த டைம் வந்து நாங்கள் வந்து இந்த 31ஆம் தேதி இந்த வழக்கை நாங்கள் மறுபடியும் விசாரிக்கும் போது எல்லாமே எங்களுக்கு டீட்டெயிலாக கொண்டு வாங்க, அது வரைக்கும் இடைத்தேர்தல் நடத்த வேணாம் தான் சொல்லியிருக்காங்களே தவிர தற்காலிக தடை தான் நீதிமன்றத்தில் போடப்பட்டிருக்கு, நிரந்தர தடையெல்லாம் போடப்படல. இதெல்லாம் வந்து 31ஆம் தேதி இந்த வழக்கு அடுத்தடுத்து நடக்கும்போது இதில் வாத பிரதிவாதங்களை பார்த்துட்டு நீதிமன்றம் ஒரு நல்ல முடிவெடுக்கும். ஏன்னா அந்த தொகுதியில் இப்போ ஆள் இல்லாமல் இருக்காங்க, மக்கள் பிரதிநிதியே இல்லாமல் இருக்காங்க. அப்போ அந்த தொகுதி மக்கள் யார்கிட்ட போய் அவங்க கோரிக்கை விஷயங்கள் அத்தனையுமே கொண்டு போய் சேர்ப்பாங்க? இந்த சைடையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ நீதிமன்றம் ஒரு நல்ல முடிவெடுக்குங்கிறது நம்மளுடைய பிரதானமான நம்பிக்கையாக இருக்குது. இது 2வது விஷயம். இப்போ 3வதுங்க, ஏன் தெரியுமா தாவே கத்தோம்னா ப்ரௌடாக உட்காந்து பேச முடியுதுன்னு சொல்கிறேன். நேற்று வந்து கரூர் இன்சிடெண்ட்டை அந்த விஜயண்ணாவோட பேச்சு அதை எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு முகம் சுளிக்கும் வகையில் ஒரு அரசு பள்ளியில் விஜயண்ணா பேசுகிறது ஒளிபரப்பாகுது, கரூர்லேயே ஒளிபரப்பாகுது. ஏன்னா அது இதெல்லாம் எதுக்குடா பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்குது, மைண்டில் ஓடுது. இந்த செய்தி பார்த்தா அடுத்த கொஞ்ச நேரத்தில் அந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தை விசாரிச்சிட்டோம். அந்த தலைமை ஆசிரியர் வந்து அவராக அதை பண்ணிட்டாங்க, ஒரு லேடி ஒருத்தாங்க அவங்களா அதை பண்ணிட்டாங்க, அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் ஒரு அறிக்கையாக வெளியிடுறாங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகம். இங்கே ஒரு தப்பு நடக்குது, ஆமாங்க தப்பு நடக்குது, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அங்கே வந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது முதலமைச்சரோட பேச்சு தான். கட்சிக்காரங்க முதலமைச்சர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது நம்ம ஆட்சி தானே அப்படியே கண்டுக்காமல் விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கட்சிக்காரங்க யாருமே இல்லை, நம்ம கட்சிக்காரங்களே எதிர்க்க ஆரம்பித்தாங்க. நம்ம தலைமை என்ன பண்ணாங்கன்னா, இல்லைங்க இதெல்லாம் அக்செப்டே பண்ணிக்கூடாது, இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இதெல்லாம் வந்து எளிமையாக கடந்து போகிற விஷயம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி ஸ்கூல் விஷயத்தில் ஒரு அறிக்கையை அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் வெளியிட்டிருப்பாங்க.
எந்த விதமான விஷயமும் ஸ்கூலில் வந்து அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது, கட்சிக்காரவனும் ஸ்கூல் பக்கமே போகக்கூடாது, உன் வேலை ஸ்கூலில் கிடையாதுங்கிற அறிக்கை ரொம்ப தெளிவாக விட்டுருப்பாரு. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஒவ்வொரு மாணவர்களும் அவங்களுடைய வகுப்பறையில் அந்த படிக்கிற நேரத்தை போய் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவாக பண்ணியிருப்பாங்க. நம்ம தோழர்கள் சில பேர் ரீல்ஸ் எடுக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு போகும்போது ராஜ்மோகனை ஸ்கூல் பக்கம் போனீங்கன்னா சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அதை தொடர்ந்து இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது அந்த தலைமை ஆசிரியரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இதுதான் தமிழக வெற்றி கழகம் பக்கம் நிற்கிறது. ஆமாங்க, இங்கே எல்லாமே சரியாக கொண்டு போகணும் தான் நாங்கள் நினைப்போம். அதையும் மீறி ஒரு தப்பு நடந்தால் அந்த தப்புக்கு நடவடிக்கை எடுப்போம். அந்த முதலமைச்சரோட பேச்சு ஒளிபரப்பு செய்யப்பட்டாலும் மாணவர்களுக்கு அது தேவையில்லாதது, ஸ்கூலில் அது தேவையில்லாதது, அரசு பள்ளியில் இந்த விஷயத்தெல்லாம் அலோ பண்ண முடியாது, செஞ்சவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த செய்தி வருதுங்க, கொஞ்ச நேரத்தில் இந்த செய்தி வருதுங்க, அப்போ என்னடா இது நம்ம விமர்சிச்சலாம், வீடியோவில் பேசிடலாம் நம்ம நினைக்கும் போது இல்லைங்க சஸ்பெண்ட் அப்படிங்கிற விஷயம் அடுத்து வரும்போது ப்ரௌடாக பேசுவேன் இனிமேல் வீடியோவில் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும்ல. அந்த விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். இதுதான் சொல்கிறேன், அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறையை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கணும். யாருக்கும் எந்த விதமான அரசியல் தலையீடு இல்லாமல் கரெக்டாக கொண்டு போகணும், பாரபட்சம் இல்லாமல் அதை கொண்டு போகணும். ஏன்னா அது வந்து இந்த 5 வருஷம் 10 வருஷம் சமாச்சாரம் கிடையாது, அடுத்த தலைமுறைக்கான மிக முக்கியமான விஷயம். அங்கே ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறதுல அண்ணன் ரொம்ப தெளிவாக இருக்காருங்கிறப்போ எனக்கு அது பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த 3 விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து ஏகப்பட்ட விஷயங்களை தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.